சதீஷ். இப்போ நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் போட்டிருந்தோம். நிறைய பேர் இது பர்சனல் கான்டெக்ட் பண்ணி கேட்டதாங்க, எப்படி கரண்ட் அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கரண்ட் அக்கௌண்ட் எப்படி ஜீரோ பேலன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, சிட்டி யூனியன் பேங்க்கில் கொடுக்குறாங்க. ஸ்டார்ட் அப் கரண்ட் அக்கௌண்ட்டு இதில் என்னென்ன சார்ஜஸ் இல்லைன்றதை முதல்ல சொல்லிடுறேன். எஸ்எம்எஸ் அல்ட்டு சார்ஜஸ் இருக்காது. உங்களுக்கு எஸ்எம்எஸ் அல்ட்டு பிடிக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஏடிஎம் கார்டு சார்ஜஸ் கிடையாது. ஃபஸ்ட் இஷ்யூ பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக செக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஏடிஎம் கார்டு எல்லாமே வெல்கம் கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, செக்லீஃப் வேணும்னா ஒரு சிக்லீஃபுக்கு இவ்வளோ சொல்லி வாங்கிக்கிறாங்க மொத்தமாக சேர்த்து. ஒரு 10 செக்லீஃப் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சுன்னா மட்டும் 299 ப்ளஸ் ஜிஎஸ்டி சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதே ஏடிஎம்மில் நீங்கள் வந்து 3 to 5 டைம்ஸ் விட்ரால் பண்ணிக்கலாம். சியூபி டு சியூபி எத்தனை வாட்டி வேணால் விட்ரால் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டட். அதுக்கப்புறம் 1 டேக்கு வந்து 1 lakh லிமிட், ஏடிஎம் கார்டு லிமிட்டு. அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டில் வந்து நிறைய பேர் கேட்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள்ஸ்லாம் இருப்பீங்கள, அவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிடுறேன். இந்த அக்கௌண்ட்டை வந்து பிரான்ச்சஸ்க்கு போய் ஆப்ரேட் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஆன்லைன்லேயே வரும், ஆன்லைன்லேயே போகும் அப்படின்றவங்க இந்த அக்கௌண்ட்டை தாராளமாக ஓப்பன் பண்ணிங்க. பிரான்ச்சஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கு 50 ரூபா உங்கள்கிட்ட சார்ஜஸ் பண்ணுவாங்க. இது ஒரு இது இருக்குது. அதே மாதிரி ஏடிஎம்மில் டெபாசிட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் பேலன்ஸ், எக்ஸாம்பிள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டானாலும் ஒரு 10,000 நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா 10 to 12 டைம்ஸ் 1,80,000 வச்சுக்கலாமே. அந்த 10,000 12 டைம்ஸை டிவைட் பண்ணிங்கன்னா 1,80,000 ஏடிஎம் மிஷினில் நீங்கள் 1,80,000 நீங்கள் டெபாசிட் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பண்ணும்போது சார்ஜஸ் வரும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு 20,000 மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அப்படி அந்த மாதிரி வந்து ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க சியூபியில். மற்றபடி எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. இந்த அக்கௌண்ட்டை பர்சனலாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் இதை ஃபஸ்ட்டில் வைக்கிறேன். ஓகேங்களா. ரெண்டாவது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு. இந்த பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் சில ஏரியாவில் மினிமம் பேலன்ஸ் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ ஸ்டார்டிங் பிகினராக இருக்கிறது ஸ்டார்ட் அப் கரண்ட் அக்கௌண்ட் இதுலேயே ஒன்று இருக்குது. மினிமம் பேலன்ஸ் 0. ஓகேங்களா. ஆனால் மினிமம் பேலன்ஸ் 0க்கு மீனிங் மினிமம் 2 வருஷத்துக்கு தான் 0, அதுக்கப்புறம் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் சார்ஜஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் 5,000 மெயின்டைன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரான்ச்சுக்கு போய்ட்டு அப்போ நேர்மை ஏதாவது ஸ்கீம்ஸ் இருந்தால் அந்த ஸ்கீமில் நீங்கள் மாற்றி விட்டுக்கலாம் அந்த கரண்ட் அக்கௌண்ட்டை. இவங்களுக்கும் 0 தான். ஓகேங்களா. இவங்களுக்கும் மற்ற எந்த விதமான சார்ஜஸும் பிடிக்கிறதில்ல. இவங்களுக்கு வந்து நீங்கள் செக்கு ஆஃப்லைன் ஆன்லைன் எல்லாமே போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பிரான்ச்சில் போய் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், எல்லாமே ஃப்ரீ தான் அப்படின்றத பிரான்ச் எங்களுக்கு சொன்னாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 1-4 வாட்டி கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் கேட் லாக் இருந்தால் கேட் லாக் வாங்கிக்கோங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இவங்கக்கிட்ட ஸ்டார்டிங் கரண்ட் அக்கௌண்ட் வந்து 50,000 1,00,000 ரூபா. இது எப்படி ஜீரோ பேலன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, கரண்ட் அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ் கியூஆர் கோட்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் இவங்க கொடுத்துட்றாங்க ஒரு அக்கௌண்ட்டு. அது வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் மெயின்டெனிங் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது இந்த அக்கௌண்ட்டுக்கு. ஓகேங்களா. இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக ஒரு இது கொடுத்துட்றாங்க, கியூஆர் கோட், ஸ்வைப்பிங் மிஷின் எல்லாமே அவங்க ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரீன்றது மீனிங் இன்ஸ்டாலேஷன் ஏதாவது ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இந்த ஸ்வைப்பிங் மிஷின் மந்த்லி சார்ஜஸ் வந்து 299 149 இல்லை இது சம்திங் ஏதோ சார்ஜஸ் இந்த ஸ்வைப்பிங் மிஷின்லாம் பண்ணுறாங்க. அது நீங்கள் அது பிரான்ச்சில் உங்கள் பிரான்ச்சஸை விசாரிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு போனால் போதும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ். ஓகேங்களா. அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஜீரோ பேலன்ஸில் மெயின்டைன் பண்ணலாம். இதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் இல்லைன்ற மாதிரி பேங்க்கில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகேங்களா. இதில் வந்து நான் இதில் எந்த அக்கௌண்ட்டு சொன்னாலுமே நீங்கள் பிரான்ச்சுக்கு போகும்போது 1-4 வாட்டி யோசிச்சு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க கரண்ட் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா. அதே மாதிரி இதில் ஸ்வைப்பிங் மிஷின் 2,000 rupees பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்ஸில் நீங்கள் ஸ்வைப்பிங் வாங்கணும்னா 2,000 rupees பே பண்ணணும். மந்த்லி ரெண்டல் என்னன்றது அவங்க மென்ஷன் பண்ணலை, என்கிட்ட சொல்லவும் இல்லை. சிட்டி யூனியனில் பொறுத்தவரையும்
$2500 ஸ்வைப்பிங் மிஷினு. ஓகேங்களா, மிஷின் வந்து $2500. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்வைப்பிங் சார்ஜஸ்ஸு, அப்புறம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எல்லாமே உங்களுக்கு வேவர் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்வைப்பிங் மிஷினுக்கு எந்த விதமான சார்ஜஸும் நீங்கள் கட்ட வேணாம். இதுதான் சிவி கிட்டே இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். சிவி கிட்டே இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், 10,000 நம்ம வந்து மினிமம் பேலன்ஸ் ஜீரோ மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டு பிரான்ச்சுக்கு போய் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது $50, கேஷ் கவுண்டரில் போய் ஒரு பில் பே பண்ணுறோன்னா $50, நம்ம பணம் பாஸ் பண்ணுறோன்னா $50. அவங்க மற்ற எல்லாமே ஆன்லைனில் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அக்கௌண்ட் நான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சியூபி இதுவரை எனக்கு சார்ஜஸ் பண்ணலை. ஜீரோ பேலன்ஸில் கரண்ட் அக்கௌண்ட் அப்படியே தான் ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போ இதில் இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு இதெல்லாமே இருக்குது. இதில் மற்ற எல்லா சார்ஜஸும் பிடிப்பாங்க. எக்ஸாம்பிளாக மற்ற என்ன சார்ஜஸ்னால், எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், போலியோ சார்ஜஸ்ஸு, எஸ்எம்எஸ் ஆல்ட்டு, ஏடிஎம் கார்டு சார்ஜஸ்ஸு எல்லாமே இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா போலியோ சார்ஜஸ்ஸு, அப்புறம் ஏடிஎம் கார்டு சார்ஜஸ்ஸு, எஸ்எம்எஸ் ஆல்ட்டு இதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பணம் வந்துட்டு போனால் போதும். அந்த கியூஆர் கோடு மாதிரி வச்சு நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக கேட்பீங்க, சார் இது கியூஆர் கோடில் மட்டும் தான் பண்ண முடியுமா, கூகுள் பே ஃபோன்பேயில் கனெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா 100% கனெக்ட் ஆகும். சாரி 100% கனெக்ட் ஆகும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கூகுள் பே ஃபோன்பேயில் 100% லாகின் ஆகும். இதுக்கு ஏடிஎம் கார்டும் வரும். ஓகேங்களா, இதுதான் இதோட மேஜர் டிஃப்ரென்ஸு இந்த அக்கௌண்ட்ஸுக்கு. வேறு எதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னொரு பேங்க் ஆஃப் பரோடா தான் இருக்குது. அவங்க வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா நான் அதில் ஆட் பண்ணலை. ஏன்னா பேங்க் ஆஃப் பரோடா இமேஜும் வைக்கல, நான் ஆடும் பண்ணல. ஆனால் பட் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். பேங்க் ஆஃப் பரோடா என்னென்னா, வெப்சைட்டில் வந்து ஜீரோ பேலன்ஸ்னு போட்டிருக்கான். ஆனால் அங்கே பிரான்ச்சஸ் எப்படி கேட்டால் 2500 3000 மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்றான் மினிமம் பேலன்ஸு. ஓகேங்களா, அதனால் பேங்க் ஆஃப் பரோடா நான் லிஸ்ட்லேயே வைக்கல. தயவு செஞ்சு பேங்க் ஆஃப் பரோடா யாராவது கேட்குற மாதிரி தான் என்ன இது பண்ணாதீங்க. ஏன்னா அந்த வெப்சைட்டில் அது இல்லை. வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, நான் பட் அவன் ப்ராப்பராக மென்ஷன் பண்ண மாட்டேன்றான். அதனால் வந்து பேங்க் ஆஃப் பரோடா நான் லிஸ்ட்டில் சேர்க்கல. சப்போஸ் யாராவது கேட்பீங்கன்றதுக்காக முன்னாடியே சொல்லிடுறேன் பேங்க் ஆஃப் பரோடா பற்றி. ஓகேங்களா, தேங்க்யூ காய்ஸ்.